ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஸ்கில்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டேட்டா கன்சாலிடேஷன்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் வந்துட்டு பாருங்கள், ப்ராடக்ட் வந்து சேம் தான். இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஒரு சில மந்தில் வந்து இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனிலேருந்து வேலை பார்க்குறோம். நம்ம சீனியரோ இல்லை நம்ம மேனேஜரோ வந்துட்டு இந்த 3 டேட்டாவையும் ஒன்றா கேட்குறாங்க. இது எல்லாமே தனித்தனியாக இருக்குல்ல. ஜான் மந்த் தனியாக இருக்குது, பிப்ரவரி தனியாக இருக்குது, மார்ச் தனியாக இருக்குது. இது 3யும் ஒரே டேபிளில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக வந்துட்டு இதை காப்பி பண்ணி ப்ராடக்டை காப்பி பண்ணி இங்கே போடுவோம். இங்கே போட்டுட்டு ஜானு, ஃபெப்பு, மார்ச்னு போட்டு பிரிண்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணி இங்கே போடுவோம். அப்புறம் பிப்ரவரி பிரிண்டர் எங்கே இருக்குன்னு தேடுவோம். ஸோ இந்த தேடுறதுக்கெலாம் டைம் எடுக்குது இல்லையா? ஸோ பிரிண்டர் வந்து இங்கே தேர்டில் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா இங்கே 0 போடுவோம். ஸோ இந்த மாதிரி தேடிட்டு ஒவ்வொன்றா தேடணும். சிபி வந்து இங்கே இருக்குது. ஸோ சிபி இங்கே இல்லை. இந்த மாதிரி தேடுற மாதிரி இருக்கா? இது 3யும் வித்தின் அ செகண்ட்ஸில் வந்துட்டு நம்ம கன்சால்டேட் பண்ணிடலாம். அது எப்படின்றது இப்போ பாருங்கள். கன்சால்டேட்னால் ஒன்றும் இல்லை, 3 இதையும் சேர்க்குறேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அதுக்கு இப்போ எங்கே நமக்கு அந்த புது டேபிள் வரணுமோ அங்கே வந்து மவுஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த இந்த பாயிண்டர் இருக்குல்ல, இது வந்து அங்கே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணும்னா நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு மேலே அந்த டேட்டாவில் கன்சால்டேட்டுன்னு இருக்குல்ல, இந்த கன்சால்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இருங்க, பழசெல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நான் திரும்ப கூட ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கிட்டு டேட்டாவில் போய்ட்டு கன்சால்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ கன்சால்டேட் கொடுத்தா இப்படி தான் வரும் விண்டோ. ஸோ இப்படி வரும்போது இந்த இடத்துல சம் வந்து வச்சுக்கோங்க. சம் வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு ரெஃபரன்ஸ் வந்து கேட்குதுங்களா? ரெஃபரன்ஸில் வந்துட்டு இது ஃபுல்லாக வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டேபிளில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுக்கணும். அடுத்து வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுக்கணும். ஆட் கொடுத்துட்டு இந்த டாப் ரோ டாப் காலம் கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு டேபிள் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டேபிள் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா தேட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதை நீங்கள் கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். பிரிண்டரில் வந்து 93,000 இருக்குது, இங்கே 93,000. பிப்ரவரி மந்தில் வந்துட்டு பிரிண்டர் இங்கே 87,000 இருக்குது, 87,000. மார்ச் மந்தில் பிரிண்டர் இல்லை, அதனால் ஒன்றுமே வரல இங்கே. ஸோ அடுத்து சிபியு இங்கே 43. ஓகே, சிபியு வந்துட்டு இங்கே 38,000 இருக்குது, 38,000 இருக்குது. ஸோ ப்ராடக்ட் எல்லாம் இங்கே ஒன்றா வந்துருச்சு. அதே மாதிரி 3 இதுவுமே சேர்ந்து இங்கே வந்துருச்சு, ஒரே டேபிளாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து டேட்டா கன்சால்டேஷனு. ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.